உள்ளுக்க மெர்லின் மொன்ரோன்ற ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்கணும் ஃபுல்லாக எல்லாம். இதை ப்ளோவர்ன்னு சொல்கிறேன் இந்த இன்ஜினை. பார்த்திங்கன்னா அந்த கன்வெர்ட்டபிள் மேலேயும் இதெல்லாம் அந்த ரூஃப் வந்து உள்ளுக்க இருக்கும். இந்த சுவிட்ச் அமர்த்தினால் அப்படி அந்த பெரிய வழியில் வந்து மூடுற மாதிரி வரும். இங்கே பெங்களூரில் இன்றைக்கி நல்ல வெதர், கார் ஷோன்னு நடக்குது. அதுக்கு தான் வந்து நிற்கிறேன். பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கார்கள். இந்த கார் பொண்ணு ஜியூக்குன்னு சொல்லி ஜிஎம் கார்கள் விற்கிற இடம் கொஞ்சம் இந்த கார் ஷோ நடக்குது. இங்கே இப்போ பார்க்குறது 1956 ஆண்டு பெல்லேர் 2 செவலெட் கார். இது என்ஜினை ஃபுல்லாக புது மாடல் என்ஜின் போட்டிருக்கணும். ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி அழகாக இருக்குது. இது கோவெட், இது ஒரிஜினல் என்ஜின். நீங்கள் பார்க்குறது 1933 ஆண்டு செவி. இதுவும் புது என்ஜின் போட்டிருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது 1959 ஆண்டு கேடலாக் கூப் டேபிள் அண்டு 2 டோர் கூப். இது கிட்டத்தட்ட பிளேன் மாதிரி. இந்த காரெல்லாம் இப்போ வேண்டுறாண்டா $70,000-80,000 வரும். அப்படி இந்த செய்த காரை வேண்டுறாண்டா. இதேமாரி என்னட்ட ஒரு கார் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக திருத்த வேணும். செட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் மாரி எல்லாம் நல்ல வடிவான ஒரு கார். இதுதான் என்கிட்ட இருக்கிற 59 ஆண்டு கேடலாக். இப்போ நீங்கள் பார்க்குறது 70 ஆண்டான செவி கேமரோ. இதுவும் எல்லாம் ஒரிஜினல் கண்டிஷனாக ஃபுல்லாக திருத்தி வச்சிருக்கணும். இது 70 ஆண்டு ஃபேக்ட்ரியிலேருந்து எப்படி வந்ததோ அதே மாதிரி செய்து வச்சிருக்கிறேன். இந்த கார் இப்போ பண்ணுறாண்டா கிட்டத்தட்ட $60,000-70,000 கனடியன் டாலர் வரும். இதேமாரி என்னட்ட 1973 ஆண்டு கேமரா இருக்குது. அதுவும் ஃபுல்லாக திருத்த வேணும். இதுதான் என்கிட்ட 73 ஆண்டு கேமரா. இப்போ நீங்கள் பார்க்குறது 1975 ஆண்டு பொண்டியாக் வெஞ்சூரான்ற ஒரு கார். இதுவும் புதுசு மாதிரி ஃபுல்லாக திருத்தி வச்சிருக்கணும். இது 1970 ஆண்டு ஓல்ட்ஸ்மோபில் கட்லெட்ஸ் W31 ஒரு கார். இதுவும் ஒரிஜினலாக புதுசு மாதிரி அப்படியே திருப்பி ஃபேக்ட்ரியில் எப்படி செய்து வந்தோ அதே மாதிரி செய்து வச்சிருக்கணும். இது ஒரு பழைய காலத்து 1930 ஆண்டுகளில் வந்த முதல் கார் இப்படித்தான் இருந்தது. சைட்டில் டயர், ஸ்பேர் டயர் சைட்டில் 2 பக்கம் வச்சிருக்கணும்.
ஃபோர்ட் மோட்டோ கம்பெனி அதை செய்த கார். இதான் அந்த முந்தி ஃபோர்ட்டின் சின்னம். இது 1928ஆம் ஆண்டு ஃபோர்ட் டூரிங் என்று சொல்கிறது. இங்கே வந்து 2 பக்கம் ஸ்பேர் டயர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற பொன்னியாக் அண்ட் ஜிஎம் இந்த கார். இது வந்து செவலட் கோவெட். இது புது மாடல். 2020 வந்த காராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது 2023 கோவெட் கன்வெர்ட்டபிள். இது செவி கெமரோ. இதுவும் செவி கெமரோ. அதுக்கு அதே மாதிரி ஒரு காரை மேலே சுற்றுற மாதிரி வச்சிருக்கிற ஓனர். இது கெமரோ 3rd ஜெனரேஷன் கெமரோ, அதாவது 89 அப்படி வந்திருக்கும். இதுவும் 3rd ஜெனரேஷன் கெமரோ. இதுவும் கெமரோ. இது 1வது ஜெனரேஷன் கெமரோ. 67ஆம் ஆண்டு அல்லது 68-69 வந்தது. இது 2nd ஜெனரேஷன் கெமரோ Z28 என்று சொல்கிறது. இது டீடாப் கார்ன்றது. மேலே அப்படி 2 கண்ணாடி இது மாதிரி இருக்கும். அதை தூக்கி கலட்டி வச்சுட்டு ட்ரங்குக்கு வச்சுட்டு போனால் அப்படி ஃபுல்லாக கன்வெர்ட்டபிள் மாதிரி டீடாப் தான் டீடாப் பண்ணுறது. இதுவும் அப்படி ஒரிஜினல் கண்டிஷனாக இருக்குது. இது 2010ஆம் ஆண்டு செவி கெமரோ. இது 1976ஆம் ஆண்டு செவி கெமரோ. இதெல்லாம் அப்படியே அந்த ஒரிஜினல் கண்டிஷனை ஃபேக்ட்ரியிலேருந்து வரைக்கும் எப்படி வந்ததோ அப்படி ரிஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். இது ஃபோர்ட் கன்வெர்ட்டபிள். இதுவும் இன்னொரு ஃபோர்ட். இது செவி. பார்த்திங்கன்னா இன்னொரு செவி பிக்கப். இது வந்து ஜெர்மன் கார் பக்ஸ்ன்னு சொல்கிறது. அதை வந்து இப்படி அந்த வெக்கேஷன் போகிறதுக்கு வீடு மாதிரி செய்திருக்கணும். முன் பக்கத்தை மட்டும் அப்படியே வச்சுக்கொண்டு மற்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றி செய்திருக்கணும். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படித்தான் அந்த காரை கம்ப்ளீட்டாக மோடிஃபை பண்ணி கிச்சன் இருந்து சாப்பிட்ற டேபிள் மாதிரி அப்புறம் இதை மடக்கிட்டு இதில் படுக்கலாம். இது கேம்பர் வேன்ன்றது. இங்கே இது சூப்பர் பக்கர்ன்றது. இது ஃபோர்ட் மஸ்டாங் கோப்ரா. இதே மாதிரி ஒரு காரணம் மதி வச்சுருந்தேன், நான் விற்று போட்டேன். மஸ்டாங் ஜிடி. இதுதான் என்னட்ட இருந்த கோப்ரா ஜிடி மஸ்டாங் வித்தனான்னு சொன்னது. 28 கேமரோ, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கேமரோ. இதுவும் ஒரிஜினலாக அப்படியே செய்து வச்சிருக்கணும். இது வந்து கன்வெர்ட்டபிள் செவி பெல் ஏர் கன்வெர்ட்டபிள். இது கொஞ்சம் மோடிஃபை பண்ணியிருக்கணும் என்ஜின். இது வந்து SS செவி SS. இதில் இன்னொரு கன்வெர்ட்டபிள் உண்டு, செவி கன்வெர்ட்டபிள். 1967ஆம் ஆண்டு போனீங்க. இது கேமரோ என்னட்டு இருக்கிற மாதிரி. இதுவும் அப்படியே ஒரிஜினல் ஃபேக்ட்ரி கார் மாதிரியே செய்து வச்சிருக்கணும். ரேசன் கேமரோ. இதுவும் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி தான் இருக்கணும். இது 3rd ஜென் கேமரோ 1986ஆம் ஆண்டான். இது கலெக்டர் பிளேட் போட்ட ஒரு கார். ஹெவி பெல் ஏர்ன்னு சொல்கிறது. இதுவும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக திருத்தி வச்சிருக்கணும்.
இது வந்து பிரிட்டிஷ் கார் ஆஸ்டன் மார்டின். இது ஒரு லக்ஸரி கார், V12 என்ஜின் பவரான கார். இது கேடிலாக். இது நார்த் அமெரிக்கா அந்த ரோல் ரோய்ஸ் மாதிரி லக்ஸரி கார் உள்ளதுலேயே அந்த விலைக்கு விலை கூடினது. இந்த பெயிண்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை வந்து பேர்ல்ன்றது உள்ளுக்குள்ள அப்படியே அப்படி குத்து குத்தாக கோல்டன் மாதிரி மினி கொண்டிருக்கும். இதுதான் பேர்ல் பெயிண்ட்ன்றது. இது செவி கோவெட் 2024 மாடல் லக்ஸரி ஸ்போர்ட் கார். நீங்கள் பார்க்குறது 1959ஆம் ஆண்டு ஓல்ட்ஸ் மோபில். இதே அமெரிக்கா மெயின்டே இருக்குது. அது ஃபுல்லாக ஓடாத ஃபுல்லாக திருத்த வேணும். இது 1959ஆம் ஆண்டு கார்கள் வந்து அமெரிக்கா கனடாவில் ஃபேமஸ். இதில் தான் உள்ளதிலே விலை கூடின கார். இதை ரொக்கெட் 88 என்று சொல்கிறது இந்த இன்ஜினை. இந்த கார் முன் பக்கம் ஓல்ட்ஸ் மோபில். இதுதான் இந்த 1959ஆம் ஆண்டு ஓல்ட்ஸ் மோபில். எனக்கு அந்த காரில் இன்ட்ரெஸ்ட், அதால் தான் நான் என்ன டைம் நிறைய கார்கள் இருந்தது. இதுதான் இந்த முதல் கார் கோல்ஃப் GTI. இது 80ஆம் ஆண்டு பொனியாக் ஃபயர்பேர்ட். இது 73ஆம் ஆண்டு ஃபயர்பேர்ட். இது 54ஆம் ஆண்டு ஜாக்வார். இது 75ஆம் ஆண்டு ஜாக்வார். இது 67ஆம் ஆண்டு ரோல் ரோய்ஸ். இது இப்போ வச்சிருக்கிறேன். இது 85ஆம் ஆண்டு கோப்ரா GT மஸ்டாங். இது 2005 மஸ்டாங். 2006 Porsche Cayenne. இது 2008 Porsche Cayenne Turbo. இது 1959ஆம் ஆண்டு செவி இம்பாலா. இதான் அந்த கரகாட்டக்காரன் படத்தில் சொப்பனை சுத்தனை வச்சுருந்தான்னு சவுண்டை பண்ணி சொன்னார் மாதிரி. நான் ஜப்னா எண்டில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு மட்டும் படிக்கல. எங்களுக்கு மோட்டர் மெக்கானிசம் இருந்தது. அதில் இருந்து எனக்கு இந்த கார்கள் ஒரு வைத்தியம் மாதிரி. அதில் தான் இந்த ஒரு விதமான கார்கள் வேண்டி கூடுதலாக நானே செய்து திருத்துறேன். நான் அதனால் இப்போ கூடுதலாக இந்த கார் ஷோ நடந்தால் எங்கே நடந்தாலும் கூடுதலாக போய் பார்க்குறேன். இது மஸ்டாங் ஃபாஸ்ட்பேக் அண்டு இது ஒரு விலை கூடின கார் உண்டு. இதுவும் பழைய ஃபோர்ட். இது பேபி ப்ளூன்னு சொல்கிறேன் இந்த பெயிண்ட்ன்றத. 1954ஆம் ஆண்டு செவி பெல் ஏர் என்ற ஒரு கார் 2 டோர். இது கேடிலாக். இதுவும் ஃபுல்லாக திருத்தி வச்சிருக்கிறோம். இது உள்ள எல்லாம் அப்படி ஒரிஜினல் ஃபேக்ட்ரியில் எப்படி வந்ததோ அதே மாதிரி செய்து வச்சிருக்கிறோம். இது கலெக்டர் பிளேட். இங்கே கலெக்டர் பிளேட் என்றால் இன்சூரன்ஸ் குறைவு. ஒரு வருஷத்துக்கு $300 தான் இன்சூரன்ஸ். இது மஸ்டாங் ஃபாஸ்ட்பேக் இந்த பின்பக்கம். இந்த டேஷ், ஸ்டீரிங் வீல். இது எல் கமினோ SS ഉണ്ട്. இதுவும் செவலெட்டிൻ്റെ கார் தான். இது பொனியாக் ஃபயர்பேர்ட். இது 67லேருந்து 69 மட்டும் செய்தவை இந்த கார். இந்த ஃபயர்பேர்ட் லோகோ. இது 68ஆம் ஆண்டான ஃபயர்பேர்ட். இதுவும் எல்லாம் ஒரிஜினல் இன்டீரியர் ஒரிஜினலாகவே வச்சிருக்கணும். அந்த பின்பக்கம் அதையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர்பேர்ட் இந்த லோ இருக்குது சின்னம். இது
Camaro SRS ഉണ്ട്. ഇതിനും 67லேருந்து 69 மட்டும். ஃபயர்பேர்ட்டும் கேமராவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அந்த பாடி ஸ்டைல். கொஞ்சம் இந்த லைட்டுகள் அதுகள் மட்டும் வித்தியாசம். இது Camaro Z28 ഉണ്ട്. இதுவும் 67லேருந்து 69 மட்டும் செய்ததால். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும், நீங்களும் பார்க்கலாம். இது 70லேருந்து 73 மட்டும் இருந்த மாடல் கேமரா மாடல். இது 71ஆம் ஆண்டு Camaro Z28. இது அப்படியெல்லாம் ஒரிஜினலாகவே வச்சிருக்கணும். இது BMW கன்வெர்ட்டபிள். இது 76ஆம் ஆண்டு Camaro. இந்த லைசன்ஸ் பிளேட்டை பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் அண்டு யூஎஸ்ஏல அமெரிக்காவில் எங்களோட பக்கத்து போர்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டி ஸ்டேட். வந்து எங்களுக்கு இங்கே இருந்து ஒரு 2.5 மணித்தியாலத்தில் காரில் போகலாம். இங்கே தான் போயிங் பிளேன் செய்கிற இடம், மைக்ரோசாஃப்ட் எல்லாம் வாஷிங்டன்லாம் இருக்குது. எங்களுக்கு வாஷிங்டன் அமெரிக்கா போர்டர் வந்து ஒரு 45 நிமிஷம் காரில் போகிறதுண்டா. அங்கே இருந்து இந்த கார் ஷோக்காண்டி இந்த காரை கொண்டு வந்துருக்குறேன். இது என்ஜின் ஒரிஜினல் இல்லை, கொஞ்சம் மோடிஃபை பண்ணின என்ஜின். இது 65ஆம் ஆண்டு கோவெட் கன்வெர்ட்டபிள். இதெல்லாம் அப்படி ஒரிஜினலாகவே வச்சிருக்கணும். 2 பேர் தான் இருக்கக்கூடியது. இதுவும் கலெக்டர் பிளேட் போட்டிருக்கணும். இதுவும் ஒரு கன்வெர்ட்டபிள். இது ஸ்டூட வைக்கிறன்ற ஒரு கார். இதை இப்போ செய்கிற இல்லை. இது வந்து ஒரிஜினலாக ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். கன்வெர்ட்டபிள். இந்த சின்னம் ஒரு அன்னப்பறவை மாதிரி கழுத்தை கீழே வச்சு கொண்டிருக்கிற மாதிரி. இது செவி இம்பாலா கன்வெர்ட்டபிள். 1963ஆம் ஆண்டு. இது செல்வி கோப்ரா. இது ஒரு விலை சரியான விலையாக நாங்கள் 100,000க்கு மேலே போவோம். செல்வி என்று ஃபோர்ட் கம்பெனிலே ஒரு ஹை எண்ட் ஸ்போர்ட் கார் செய்கிறது. இது மேக்குரி. இதுவும் ஃபோர்ட் மேக்குரி எல்லாம் ஒரே கம்பெனிகளான் வரும். இது மெர்சிடிஸ் பென்ஸ் புது மாடல். இந்த AMG மாடல் 2 டோர் கன்வெர்ட்டபிள். கோவெட் கன்வெர்ட்டபிள். இது செவி. இது 1957ஆம் ஆண்டு செவி பெல் ஏர். இது மஸ்டாங். இது Camaro கன்வெர்ட்டபிள் பின்பக்கம். இது
இந்த காரை பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோலிக்கில் தான்றது கார். இது இந்த இதில் தெரிகிறது தான் இந்த ஹைட்ரோலிக் ட்ராம். இது வந்து அப்படியே கார் நிலத்திலே அப்படியே படுத்துருக்கிற மாதிரி இதெல்லாம் சுவிட்சை அமர்த்தினால் அல்லது நல்லா உயர்த்தலாம். ஒரு பக்கம் அப்படியே சில் எழும்புற மாதிரி அப்படியே மேலே கீழே மாறுற மாதிரி எல்லாம் செய்கிறது. இது லோ ரைடர் என்று சொல்கிறது. பார்த்திங்கன்னா சின்ன டயர் போட்டு இது கூடுதலாக மெக்சிகன் ஆட்கள் தான் இந்த இப்படி அவைக்கு தான் விருப்பம் இப்படியான கார்கள் லோ ரைடர். அது மாதிரி தான் அந்த இந்த பெயிண்ட்டுகளை பார்த்தீங்கன்னா தெரிகிறது தான் அந்த ஹைட்ரோலிக் பம்ப் 2 பம்ப் இருக்குது. இதெல்லாம் கையால் தான் இதெல்லாம் கீறுறது அப்படி உள்ளுக்க நல்ல டிசைனு இதெல்லாம் பயங்கர காசுகளும் இப்படி கீறுவிக்கிறதுண்டா. இந்த உள்ளுக்குள்ள அப்படியே மினுங்கிற மாதிரி பேர்ல் ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு தான் இந்த பெயிண்ட் செய்யணும். பெயிண்ட் அடிக்கிறது பெயிண்ட்டு செய்கிறதுக்கே $15,000-20,000 ஸ்டார்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு அப்படி செய்விக்கிறதுண்டா. ஃபுல்லாக எல்லாம் அந்த க்ரோம் இல்லை எல்லாம் க்ரோம் லேடி தான் இந்த காரை வச்சுருக்கேன். இதை ப்ளோவர்ன்னு சொல்கிறேன் இந்த என்ஜினை. இந்த என்ஜின் பெல்ட் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு ஒரு வித்தியாசமான சத்தமாக இருக்கும். ரன் பண்ணிச்சுதாண்டா நம்ம இந்த 3 ஓட்டை கிளம்பிய காற்று போய் அந்த உள்ளுக்கால அந்த இண்டேக்கன் அந்த அதில் இருக்கிற பெரிய டேங்க் மாதிரி அதுக்கால போய் தான் கார்பரேட்டருக்கால போய் கீழே போகும். இது கோவெட். இது ஒரு பழைய ஃபோர்ட் உண்டு. இது கலெக்டர் பிளேட். 1928ஆம் ஆண்டு அப்படி வந்த ஃபோர்ட். அந்த முந்தி வந்த முதல் இந்த கார்கள். இந்த மஞ்சள் கார் ஓல்ட்ஸ்மோபில் 1930 வந்த கார். மோட்டார் சைக்கிள் மேலே வண்டிக்குது. இது VW பக்ன்றது. இது செவி SS. இதெல்லாம் ஃபோர்ட் கார்கள். இது 3 கார்பரேட்டர் உள்ள கார் உண்டு. இது பொனியாக் ஃபயர்பர்ட் கன்வெர்ட்டபிள். இது செவி பெல்லேயர். இதெல்லாம் இந்த சைட் முள்ள கோவெட் தான் நிற்குது வித்தியாசம். இதுதான் இந்த டி கார் விற்கிற இடம். இதுதான் இந்த கார் சுவை நடத்தினோம். ஃபோர்ட் பிக்கப் பண்ணால் அந்த பின்னுக்கு 2 பேர் தான் இருக்கிறது. பின்னுக்கு இப்படி ஓப்பனாக இருக்கும். இதில் சாமான்கள் ஏற்றுறது. V8 என்ஜின் இருக்குது பிக்கப். இதுவும் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். இது கோவெட் இதில் நிற்கிறது. இதுவும் 1930களில் வந்த ஃபோர்ட். செவி SS. இந்த கேமரா எல்லாம் நான் பார்த்த கேமரா போயினோம் வெளியில். இதெல்லாம் கோல்ட் பிளேட் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். உள்ளுக்க மெர்லின் மொன்ரோன்ற ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்கணும். ஃபுல்லாக எல்லாம் குரோமில். ஸ்டரிங் வீலெல்லாம் வித்தியாசமாக அந்த நெருப்பெறிகிற மாதிரி எல்லாம் போட்டு ஒரிஜினலோட கொஞ்சம் மாடர்னாக செய்திருக்கணும். நிறைய குரோம் இது. இது எல் கமினோ பிக்கப் பண்ணுறது. அது 70களில் வந்தது. 70-80களில் இது இப்படி இந்த பூவா மாரி எல்லாம் ஸ்மோக் மாரி எல்லாம் கூறியிருக்கணும். இல்லை கோல்ட் பிளேட். இதில் கோல்ட் கலரில் ஒரு கொக்கா கோலா போத்தில் இது வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ரேடியேட்டரால் வர எக்ஸ்ட்ரா தண்ணி அதுக்காக போய் நிற்கிறது. இது பொனியாக் GTO உண்டு. ஹெட்லைட் உள்ளுக்க இருக்கும். லைட்டை போட்டால் அப்படியே வெளியில் தெரியும். 60 கடைசியில் வந்த கார். இது அப்படி ஒரிஜினலாக செய்து வச்சிருக்கணும். இது கோவெட் கன்வெர்ட்டபிள். ஸ்ட்ரிங் ரே என்றதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் ரே அதாவது அந்த திருக்கேண்ட படங்கள் இருக்கணும்.
கோவெட் ஸ்விங் ரே உண்டு. இது கிட்டத்தட்ட ஹை அண்ட் ஸ்போர்ட் கார். 2 பேரும் எடுக்கலாம். இது கிட்டத்தட்ட பெராரி லம்போகினி அதுகளோட ஸ்டைலுக்கு இங்கே அமெரிக்காவில் செய்கிறது. ஆனால் சீப் 100,000 200,000 வித்தியாசமான மாடல் இருக்குது. பெராரி லம்போகினி பண்ணுறதுண்டா 500,000-600,000 வரும். உள்ளுக்க போய் பார்ப்போம். இதான் உள்ளுக்க ஷோரூம் புது கார்கள் விற்கிற டிவிக், செவலெட், கேடிலாக் அப்படியானதுகள் எல்லாம் இங்கே விற்கிறது. ஸ்பெஷல் எடிஷன் கோவெட். பார்த்திங்கன்னா அந்த கன்வெர்ட்டபிள் மாதிரியும் இதெல்லாம் அந்த ரூப் வந்து உள்ளுக்க இருக்கும். சுவிட்சை அமர்த்தினால் அப்படி அந்த டீய வழியில் வந்து மூடுற மாதிரி வரும். இது வந்து ஸ்பெஷல் எடிஷன். இது வந்து பெராரி காரை வேண்டி ஜிஎம் அதை கம்ப்ளீட்டாக கலட்டி அதிൻ്റെ என்ஜின் அதுகளை எல்லாம் என்ன மாதிரி செய்தவை என்று பார்த்து அப்புறம் தாங்கள் செய்தவ ஸ்பெஷல். கிட்டத்தட்ட 100 கார் தான் செய்திருப்பினோம். இது வந்து 200,000 தான் உள்ளதுலேயே விலை கூடின கோவெட். அந்த இன்ஜின் அந்த கிளாஸுக்கு அப்படி மேலே கிளாஸ் மாதிரி வழியில் பார்க்கலாம். அந்த உள்பக்கம் 2 பேர் தான் அதுக்கு இருக்கலாம். ஒரு ப்ரைவேட் ஆளுந்த கார் அவருக்கு ஷோவுக்காண்டி கொண்டு வந்து உள்ளுக்க அவங்க ஸ்பெஷலாக இந்த காரை உள்ளுக்க விடுறதுக்கு எல்லாம் பண்ணி வைக்கணும். இதான் அந்த காரோட முன்பக்கம் அப்படியே ஏரோடைனமிக்காக தான் இருக்கணும். இதான் அந்த கார் அந்த புதுசாக வந்த டைம் அந்த விண்டோ ஸ்டிக்கர்ன்றது 163,000க்கு விற்கிறது. ஆனால் இப்போ 20,000 விலை கூட்டிகிட்டு. இப்போ இது பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட 200,000. இது கேடிலாக் எஸ்யூவி. இந்த விலையை பார்த்தீங்கன்னா 209,000. கோவெட். இதான் இங்கே ஸ்போர்ட் நார்த் அமெரிக்கன் ஸ்போர்ட் கார். 98,000 sold out. இதில் இன்னொன்று இன்னொரு பச்சை கோவெட். குறுக்கு பச்சை நிறம். then Lamborghini, Ferrari, Italy கார் மாதிரி அவங்க நார்த் அமெரிக்கன் ஸ்போர்ட் கார். அதோடைய ஒப்படைக்கு நல்ல மலிவு 100,000 இருந்து இருக்கு. கோவெட் 67ஆம் ஆண்டு கோவெட். இல்லை 68ஆம் ஆண்டு கோவெட் இப்படி இருந்தது. 2023 கோவெட்.
60ஆம் ஆண்டான ஜிஎம் பிக்கப் ஃபுல்லாக எல்லாம் திருத்தி எல்லாம் பெயிண்ட் அடித்து புதுசு மாதிரி வச்சுருக்கணும். பார்த்திங்கன்னா இது வந்து கையால் செய்த இன்ஜின். இது வந்து இந்த ஓனரோட கதைச்சுன்னா நான் சொன்னேன், இது ஃபெராரி காரோட வேண்டி அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலட்டி அதே மாதிரி அதில் இருக்கிற டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணி ஜிஎம் இந்த காரை செய்ததான். இது கிட்டத்தட்ட இப்போ புதுசு வாங்குறதா 200,000. இதெல்லாம் இந்த ஏர் வந்து இதுக்கான பின்னுக்கு உள்ளுக்கு போகணும் அப்படின்னு ஏர் ஃபில்டர் இருக்குது. 4 C8 R இந்த வீல், ஸ்டீரிங் வீல், இந்த மெக்கானிக்கல் இந்த இது வந்து இதுக்கு பின்னுக்கு போகும். This is it. Jay, this is what I do. You like இதுக்கு பிறகு இந்த இதுக்குள்ள அப்படியே வந்து இதுக்குள்ளே வரும். அப்புறம் இது மூலம் கொண்டு மாறி இது கோவத்திൻ്റെ எலக்ட்ரிக் கார். இப்போ இது ஃபுல்லாக எலக்ட்ரிக் கார். ஈவேன்றது பழைய காருக்கு புது மாடல் எல்எஸ் என்ஜின் போட்டு வச்சுருக்கோம். இது கன்வெர்ட்டபிள்ன்றது இதுவும் பழைய காலத்து பிக்கப். இது நான் நம்ம சொன்ன மாதிரி ஹைட்ரோலிக். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹைட்ரோலிக்கில் இந்த காரை பதிக்கலாம் நிறுத்தலாம். இப்போ நல்லா பதிச்சு வச்சுருக்கணும் பத்தோட. எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டு ஓடைக்குள்ள இதான உள்பக்கம். கார் ஓடைக்குள்ள உயர்ந்துடும். டர்போ சார்ஜர், டர்போ சார்ஜர். டர்போ சார்ஜர்னா இதில் வர அந்த எக்ஸாஸ்ட் கேஸை திருப்பி இதுக்காக கொண்டு வந்து இதில் இருக்கிற டர்பைனை சுத்தம் பண்ணி அதில் வர காற்று அமுக்கம் இதுக்கு வரும். ஹோர்ஸ் பவர் கூடும். 63ஆம் ஆண்டு செவி. பார்த்திங்கன்னா இதுக்குள்ள கேச்சுன்னு சொல்கிறத அந்த இரும்பில் சேகரிக்கணும். இது ரேஸ் உடைக்குள்ள காற்று ரெண்டு ரெண்டால் இந்த ரூப் வந்து நசியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நிலத்தில் இருந்து வருகுது. இல்லை கீழே இது ஸ்பெஷலாக அந்த ரேஸில் ஓடுறதுக்கு பாதிக்கிற கார். பயங்கர ஹோர்ஸ் பவர் உள்ள என்ஜின். ஜோ கிப்சன் ரேசிங் வந்து ஸ்பெஷலாக ரேசிங் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் வந்து கிட்டத்தட்ட 789 ஹோர்ஸ் பவர். அதாவது 709 குதிரைகளுக்கு சமமாக 9 வருஷம் கேட்டாங்க இந்த காரை பில் பண்ண. பார்த்திங்கன்னா இன்னொரு பழைய காலம் தான்.
2 பேர் இருக்கிறதான். செவி என்ஜின், 2 கார்பரேட்டர், Ford car, உள்ளுக்குள்ள இந்த கார்களை பார்த்துட்டு வழியில் வந்துட்டேன். இன்றைக்கி இங்கே 25 டிகிரி, பயங்கர வெயிலாக இருக்குது. ஸ்நாக்ஸ் விற்கணும். நீங்கள் $5 டொனேஷன் பண்ணீங்கன்னா ஒரு சிப் பேக்கும் சைக்கிள் எறின வேணும். சைக்கிள் இருக்கும் இருக்கிற மாதிரி கிளிக்கான். Cadillac, விற்கிறதுக்கு போட்டிருக்கணும். 62ஆம் ஆண்டு Cadillac. ஜனங்களெல்லாம் பிக்னிக் மாதிரி என்ன உணர்ந்து காரையும் பார்க் பண்ணிட்டு இருக்கணும். இது கோவெட். Ford Mustang, Ford Pontiac Fremont, வித்தியாசமான கார். ஸ்டூடபேக்கர் அண்டு இது இப்போ செய்யவே இல்லை. 54ஆம் ஆண்டு ஸ்டூடபேக்கர். வித்தியாசமான கலரும் ஒரு வித்தியாசமானது. இதெல்லாம் காண்றது அறிவு. Chevy Coupe, 40ஆம் ஆண்டு Chevy Coupe. Corvette, Camaro, Chevrolet SS. You know what I like to do? Yeah. 68ஆம் ஆண்டு Chevy Nova SS. Oh, this could be a disc. 32ஆம் ஆண்டு Yeah, it is. This is the disc coupe. Yeah. Corvette convertible. இதுவும் 1930களில் வந்த கார். Ford. ஆயிரத்தி 1929ஆம் ஆண்டு Ford மாடலே. இதுதான் ரம்பிள் சீட்டுன்றது. இவங்கள 2 பேர் தான் நம்மளுக்கு இருக்கலாம். இது இதில் இருக்க ட்ரங்க் மாதிரி இதுக்குள்ள 2 பேர் இருக்கலாம். இதுதான் ரம்பிள் சீட்டுன்றது. இது செவி இம்பா தான். Chevy
பிக்கப் 55ஆம் ஆண்டு ஃபோர்ட் மஸ்டாங் கன்வெர்ட்டபிள் இதெல்லாம் கோல்ட் பிளேட் பார்த்தீங்கன்னா செவி பெல் ஏர் நினைக்கிறேன் இந்த இயர் என்று தெரியல பெல் ஏர் கார் ஷோ நடந்த இடம் டியூக் செவலெட் பிக் ஜிஎம் கேடலாக் டீலர் கனகாலமே இருக்குது இங்கே பெங்களூரில் இது எல்லாம் போர்ட் இந்தியாவில் இன்றைக்கு பெங்களூரில் நடந்த கார் ஷோ ஜிஎம்சி கேமரான்னு சொல்லி ப்ராஜெக்டில் செய்திருக்கிறேன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நினைக்கிறேன் இவின்னு இருக்கு ஜிஎம்சி ஹேமர் இது இந்த கார் கம்பெனிட்டு தான் official space car and race over நல்ல சுற்றி தெரியும் இந்த ட்ராக்கில் அதுதான் ஸ்பேஸ் கார்ன்றது ஆர்வம்னா இங்கே தான் கொண்டு வந்த ஆயில் சேஞ்சுகளுக்கு அந்த வாரண்டி இருக்க மட்டும் இங்கே கொண்டு தான் அந்த ஆயில் சேஞ்ச் தான் சர்வீஸ்